ஒரு டேஸ்டான இறால் கிரேவி. இது சப்பாத்தி, பூரி, நான், தோசை, இட்லி எதோட தொட்டு சாப்பிட்டாலும் அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சோம்பு 2 பட்டை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. பொடிப்பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி அடுத்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலாலாம் சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கங்க. மசாலாவை நல்லா வதக்கின பிறகு 3 தக்காளியை நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு சேர்த்து கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்க. கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. கிரேவி நல்லா சலசலன்னு கொதிச்சு வந்தோடனே இதுல நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க இறால்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் கிரேவியை நல்லா கொதிக்க விட்டு வத்த விட்டுருங்க. 10 நிமிஷத்துல இறாலும் வெந்து கிரேவியும் வத்தி வந்துடும். இப்படியே நறுக்குன கொத்தமல்லி தலையையும் தூவி கலந்து விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.